ஹாய் கைஸ், இது உங்கள் சினிமா சுற்று. நம்ம சினிமா சுற்றுல இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்னா நீக் நிலாவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னை யாரும் ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் டீடைல் ரிவ்யூஸ் என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். நிலாவுக்கு என்மேல் என்னடி கோபம் நம்ம தனுஷா டைரக்ஷன்ல வந்த படம். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படத்தோட ஸ்டோரி ஒரு ஒன் லைன் ஸ்டோரி என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி தாங்க. எல்லா மூவில பாக்குற மாதிரி இது ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான். அதை அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்தோட டெக்னிக்கல் டீம் ஸ்பெஷலி சொல்லி ஆகணும்னா இந்த டிஓபி சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ரொம்ப ரிச்சா இருக்குன்னே சொல்லுவேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பேலட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லுவேன். அண்ட் படத்துல நிறைய டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ், புது புது லொகேஷன்ஸ் போய் எடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மூவிக்கு. படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் கேட்டீங்கன்னா, இந்த படத்துல நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸஸ் நடிச்சிருக்காங்க. பவிஷ் அவரோட டெபிட் ஃபிலிம் இது. டெபிட் ஃபிலிமுக்கான டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த மூவிக்காக கொடுத்துருக்காரு. அண்ட் எல்லாருமே நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவேன். ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேத்யூ தாமஸ் அவரை பத்தி சொல்லி ஆகணுங்க. ரொம்ப நேச்சுரலா எலகண்டா காமெடி சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லயே நம்மளை சிரிக்க வைக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா இருக்காரு. காமெடி பர்சன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லுவேன். அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்குமார், நாட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம், பட் இந்த படத்துக்கு ஒரு டீசென்டான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்ஸும் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாங்க பாசிட்டிவ். பட் இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா, இந்த பாசிட்டிவ்ஸே பார்த்தீங்கன்னா தேடி தேடி சொல்ல வேண்டியதாக இருக்குங்க. அது இந்த படத்துல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்ப 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 ஃப்ளாட்டா ஸ்லோ பேஸ்டா போகுதுங்க. எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகல. பிகாஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. தியேட்டருக்கு ஒருத்தவங்க வந்து படம் பார்க்குறாங்கன்னா ஒரு 2 hours 20 minutes அந்த ஆடியன்ஸை உட்கார வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கணும். இந்த சென்ஸ் இந்த ஜோனுக்கு காமெடி பர்சன்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். சில ஹை பாயிண்ட்ஸ் வேணும். பிகாஸ் அவங்க இதை ரிவீல் பண்ணிட்டாங்க, இது ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான். ஸோ அந்த லவ் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹை பாயிண்ட்ஸ், ஒரு ஃபன் ஃபீல்டா, ஒரு காமெடியா, ஒரு கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்தால் தான் 2 hours 20 minutes ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க. பட் அது பண்ணுறதுக்கு இந்த மூவி மிஸ் பண்ணிருச்சோன்னு என்னோட ஃபீலுங்க. இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா, சன்னை பண்ணணும்னா அவங்க காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி அடிச்சு தெருக்கி விடுவாங்கன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய படத்துல பார்த்துருக்கோம். பட் அவங்கள இந்த மூவில யூஸ் பண்ணாம விட்டாங்களோ, யூஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு ஃபீலா இருந்துச்சுங்க. அந்த இன்னொரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, படத்தோட கிளைமேக்ஸ் எந்த விதத்துலையுமே ரியாலிட்டியோட கனெக்டே ஆகலைங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அது ரியாலிட்டியோட பொருந்தவே இல்லை. சினிமாட்டிக் லிபர்ட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு, பட் அது ஒரு லிமிட்டுக்கு தான் யூஸ் பண்ணோம். பட் இது கொஞ்சம் கூட ரியாலிட்டியோட ஒத்து போகாத மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அது இன்னொரு நெகட்டிவா நான் பாக்குறேங்க. நம்ம சினிமா சுற்றுல இந்த மூவி கொடுக்க ரேட்டிங் பாத்தீங்கன்னா 2.75 out of 5. So see you guys in next review. Until then, this is Niklesh from Cinema Sutru.